السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சங்கையாக்கி தந்த இந்த மாதத்தின் இறுதி பத்தின் இறுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு வைப்பதன் மூலமாக அவனுடைய அச்சப்பாட்டை அந்த நோன்பு அதிகரிக்கும் என்று கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மோமின்களே, உங்களுடைய முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையோராகலாம். இவ்வளவு நோன்பை பிடித்து விட்டோம், இன்னும் ஓரிரண்டு நோன்புகள் தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு நமக்கு இந்த நோன்புகள் இறையச்சத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. சாதாரணமாக நோன்புக்கு முன்னால் உள்ள நம்முடைய மாகுல் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு தேவையில்லாத வீணான மார்க்கத்திற்கு புறம்பான மார்க்க சம்பந்தமான எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராத எவ்வளோ பேச்சுக்கள், எவ்வளோ பார்வைகள், எவ்வளவோ செயல்பாடுகள் நம்மளே இருந்திருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கிறதா? அதை மாற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோமா? அப்படி மாற்றத்திற்கு கொண்டு வந்தால் நோன்பிற்கு பிறகும் அது தொடருமா அல்லது பழைய நிலையே நீடிக்குமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு மாதமும் நமக்கு நோன்பு இறையச்சத்தை அதிகப்படுத்தவில்லை என்றால் அந்த நோன்பு சடங்காக சம்பிரதாயமாக நோக்கப்பட்டதே தவிர உள்ளட்சமான நோன்பாக நோக்கப்படவில்லை. நோன்பு எனக்குரியது, எனக்கு மட்டுமே உரியது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் பொய்யான பேச்சுக்கள், நடவடிக்கைகள், மடத்தனமான காரியங்கள், இவைகளை செய்பவர் தன்னுடைய உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதால், இச்சையையும் விட்டுவிடுவதால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்கிறார். கற்பனையாக கதை எழுதுகிறார்கள், கடவுளர்களை உருவாக்குகிறார்கள், அதை காட்சிகளாக்குகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக நம்மிலே பலர் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். கண்ணுக்கு கேடு, உள்ளத்துக்கு கேடு, குடும்ப உறவுகளுக்கு கேடு, எதிர்கால பிள்ளைகளுடைய படிப்புக்கு கேடு, இவைகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த நோன்பு நமக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹுடைய திக்ரோடு, அல்லாஹுடைய குரானோடு, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் வணக்கத்தை அதிகப்படுத்துவதிலேயே தீவிரமாக இருந்தார்கள். 3 பேர் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இபாதத்துகள் எப்படி என்று அவர்களுடைய துணைவியாரிடம் கேட்கிறார்கள். அவர்கள் இப்படி என்று அவர்கள் சொன்னவுடன் அதை இந்த 3 பேரும் குறைவாக கருதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் வணக்கம் புரிகிறதா தெரியலையே. அது சரி, அவங்க முன்பின்பு அவங்க மன்னிக்கப்பட்டவங்க, நம்ம அப்படியா அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நான் பகலெல்லாம் நோன்பு வைப்பேன், நோன்பு வைக்காத நாளே இருக்காது இனி. இன்னொருவர் சொல்கிறார், நான் இரவெல்லாம் நின்று வணங்குவேன், இனிமே பகலில் தான் தூங்குவேனே தவிர இரவில் தூங்கவே மாட்டேன், வணங்கிட்டே இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறார், இதற்கெல்லாம் இடைஞ்சலா உள்ள திருமணத்தை நான் முடித்துக்கொள்ளவே மாட்டேன். இப்படி 3 பேரும் பேசி அதன்படி நடக்க அவர்கள் ஆயத்தமான போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு 3 பேரும் வாங்க, இப்படி பேசிக்கிட்டது நீங்க தானே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹுடைய அச்சப்பாடு எனக்கு அதிகமாக இருக்கிறது. நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன்.
நான் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டு அந்த குடும்ப உறவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுன்னா, என்னுடைய நடைமுறை. இந்த நடைமுறையை பின்பற்றுபவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். இந்த நடைமுறைக்கு அப்பாற்பட்டு துறவரம் போல நடந்து கொள்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள். ஆக வணக்க வழிபாடுகள் குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக நிரந்தரமாக இருக்க வேண்டும். நிறைவாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் அறவே செய்யாமல் இருப்பதை விட குறைவாக செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மொத்தத்திலே தக்குவா இருக்க வேண்டும். பல முறை சொல்லியிருக்கிறோம், தொழுகையில தக்குவா. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தங்களுடைய தொழுகையில அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருந்தார்கள். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு போகிறீர்களா, கட்ட முதுகலை உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் சேகரம் செய்து கொள்ளுங்கள், தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கட்ட முதுகளில் எல்லாம் சிறந்ததாக தக்குவா இருக்க வேண்டும். வத்தகூனி யா உலில் அல்பாப். அறிஞர் பெருமக்களே, என்னை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்படுபவர்களே அல்லாஹ் அறிஞர்கள் என்கிறார். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அறிஞர்கள். அறிஞர்களும் பயந்து வாழ்ந்தால் அறிஞர்கள். அறிஞர்கள் பட்டமெல்லாம் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் மக்களுக்கு வெறுமனே மார்க்கத்தை சொல்பவர்களாக இருந்தால் அவர்கள் முட்டாள்கள். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலா கீயனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடும் பலிப்பிராணியின் மாமிசமோ இரத்தமோ ஒருபோதும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களுடைய தக்வா தான் அவனை சென்றடையும். அதே போல தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த இறையச்சம் உடையவர்கள் படுத்திருப்பார்கள், திடீரென்று விழித்தெழுவார்கள், தூக்கத்தை தொலைத்து விடுவார்கள், விலாப்புறங்களை உயர்த்தி அல்லாஹ்விடம் அச்சத்தோடும் பயத்தோடு, அதே நேரம் அல்லாஹ் மன்னிப்பான், நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற ஆதரவோடும் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவுகளையும் செய்வார்கள். உயிரை விடுகிறாயா அல்லது இந்த லாத்து உஸ்தாத்து மனாத்துக்கு சக்தி இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறாயா சொல் என்று அந்த மக்கத்து காபிர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்டபோது, ஏக இறைவன் மட்டும்தான், இதற்கெல்லாம் ஒரு சக்தியும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அவர்களுக்கு பயப்படாமல் உறுதியாக சொன்னார்கள். சல்லடை கண்கள் போல் அவர்களுடைய உடல் முழுவதும் பிறப்புறுப்பு உள்பட அம்புகளால் எய்து இஸ்லாத்திற்காக உயிர் வைத்த ஷஹீதான முதல் தியாக பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எதிரும் புதிருமாக நிறுத்தப்பட்ட ஒட்டகங்கள் அவைகளிலே கயிறுகளை கட்டி மறுமுனையை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலிலே கட்டி சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவர், நீ சொல், எங்களுக்கு பயந்து விடு, உன்னுடைய ரப்பை விட்டுவிடு, நான் உயிரை விடுவேனே தவிர என்னுடைய ரப்பை விட மாட்டேன். என்னுடைய ரப்பு தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அல்லாஹுக்கு பயந்த நான் உனக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கபடு கிழிக்கப்பட்டு உயிர் தியாகமானார்கள், ஷஹீதானார்கள். இப்படி எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் தக்வாதான் முன்னிறுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கவர்னராக. அவரை ஒட்டகத்திலே அமர்த்தி வைத்து அந்த ஒட்டகத்தை நடத்தியே கூட்டி வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன அத்தகைய முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நடத்தி கூட்டி வரும்போதே சொல்கிறார்கள், முஆதே, திரும்பி நீ வரும்போது என்னை சந்திக்காமல் இருக்கலாம், என்னுடைய கபர் அருகே நீ நடக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் என்று சொன்ன மாத்திரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை பிரிந்து போகிறதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதோட இதை முன்னறிவிப்பு மாதிரி எனக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழாத, யாராக இருந்தால் என்ன, எவ்வளவு நட்பாக இருந்தால் என்ன, யாருக்கு தக்வா இருக்கோ இறையச்சம் இருக்கோ அவர்கள் என்னோடு இருப்பார். ஒரே வரியில் முடிச்சுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு மிகைத்திருக்கிறதோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள். எல்லாம் மௌத்தாக தான் போகிறோம், நான் முந்தி போனால் நீ பிந்தி வரப்போகிற,
ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது யாருக்கு தக்வா இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொன்னால் இந்த தக்வா என்பது, இறையச்சம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, இந்த நோன்பு அந்த இறையச்சத்தை நமக்கு எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறது. அதிகப்படுத்தவில்லை என்றால் கசிந்துருகி கண்ணீர் மல்கி அல்லாஹ்விடம் தௌபா செய்து, யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை எனக்கு அதிகமாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டாங்களே, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய அச்சத்தை, பயத்தை அதிகமாக்கி தந்திடு. இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடு. பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன், நீதான் அதனுடைய உரிமையாளன், நீதான் அதனுடைய பாதுகாவலன் என்று அல்லாஹ்விடமே இறையச்சத்தை வேண்டினார்கள். இறையச்சமுடைய நன்மக்களாக அல்லாஹுடைய தூதரோடு நாளை சொர்க்கத்திலே தங்கக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.